நான் கலெக்ட் பண்ண அப்படியா? சரி இருக்கட்டும். நான் கலெக்ட் பண்ண நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னோட வந்து பாத்தீங்கன்னா, தனுஷ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் மூவியோட பேர் என்ன மறந்துட்டேனே, பவர் பாண்டி. ஸோ அந்த படத்தோட ஆல்பம் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த சினி பீப்புள் ப்ளஸ் பப்ளிக் எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு இருக்கான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிம்பு இருக்கார்ல, ஸோ அவரே வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப நீட் அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு ஆல்பமாக இருக்குது. எனக்கு வந்துட்டு சூரக்காத்து அப்படிங்கிற சாங் வந்து ஃபேவரட் சாங்காக இருக்குது. விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லி மனசார ஒரு பாராட்டி ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்கில் இருக்கு. அண்ட் சிம்பு வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, சக்கு போடு போடு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. சந்தானம் தான் அந்த படத்துடைய ஹீரோ. ஸோ அதுக்கு வந்து என்ன இப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனிருத் ஆல்ரெடி ஒரு சாங் பாடியிருந்தாங்க. இப்போ இன்னொரு மாஸ் சாங் வந்து அதில் ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த சாங் யார் பாட போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்புவோடைய அப்பா டி ராஜேந்தர் அண்ட் சிம்புவோடைய அம்மா அவர்கள், அவங்க பேர் நான் மறந்துட்டேன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சாங் வந்து பாடியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சாங் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆடியோ ஆல்ரெடி சிம்புனா ஏகப்பட்ட கிசு கிசு எழுதுவாங்க. நானே இப்பதான் அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். நீங்க வேற இதெல்லாம் கலப்பி விட்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிட்டு. இப்போ எதுக்காக நீங்க எப்போ நினைச்சு கோத்து விட்டே இருக்கீங்க? நான் நல்ல விஷயம் தான் சொன்னேன், அது மக்களுக்கு புரியும். ஆமா, சோ வந்து சூப்பரான ஒரு சாங் வரப்போகுது, பயங்கர ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம அடுத்த நியூஸ்க்கு போறோம். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா? ஏமாத்திட்டீங்களாடா? முன்னாடியே சொல்லல. இருங்க, ஐயோ இப்படிலாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா நான் அடுத்த விஷயத்தை மறந்துடுவேன். என்னது இது? சிங்சாங். ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். மொட்டை சிவா கிட்ட சிவா படம் வந்து ஆக்சுவலி டிஸ்பைட் ஆஃப் ஆல் த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ரிலீஸ் ஆயாச்சு. ரொம்ப சூப்பரா வந்து படம் ஓடிட்டு இருக்கு. டான்ஸ் அதுவும் பயங்கர சூப்பரா இருக்கு. அப்படிங்கறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடி சண்டா சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன அதே மாதிரி நீங்களும் போய் பார்த்து டான்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? பயங்கர சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்த விஷயம் சத்தியமா நான் மறந்துட்டேன் அவங்க பண்ண அந்த கன்ஃபியூஷன்ஸ்ல. நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிற செக்மெண்ட்க்குள்ள வந்திருக்கோம். ஃப்ரீயோட ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் மணிமேகலை நிகழ்ச்சியில் பேச போற லாஸ்ட் கால். ஹலோ ஹலோ குட்டி பாப்பா யார் இது? பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. யார் அந்த குட்டி பொண்ணு? ஹேமா. ஹேமா ஹேமா பேசாதீங்க ஹேமா. நீங்க எந்த சமாதானம் சொன்னாலும் நான் அதை ஏற்கிறதா இல்ல ஹேமா. அக்கா என்ன? ச்சே, ஒரு சில பேரோட பேசி பேசி முன்னே வருது எனக்கு. எது நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க எங்க போனீங்க ஒரு 4 மாசமா? லைன் கிடைக்கலக்கா. போய் அது எப்படி எல்லாத்துக்கும் லைன் கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் லைன் கிடைக்காம போகுது? ஒரு பொண்ணு தினமும் கால் பண்ணி பேசுறாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அந்த அக்காவுக்கு மட்டும் நிறைய லைன் கிடைக்குது, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்டே திரும்ப இந்த கேள்வி கேட்டீங்களா? இங்க மணி அக்கா மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லுங்க, உண்மையிலே நீங்க ட்ரை பண்ணீங்க உங்களுக்கு லைன் கிடைக்கலன்னு. அக்கா நான் ஒவ்வொரு நாள் தான் ட்ரை பண்ண மாட்டேன், மத்தபடி நிறையவே ட்ரை பண்ணுவேன். நல்லா போய் பேசி பழகிட்ட ஹேமா. நீ 8th தானே படிக்கிற, அதுக்குள்ள இந்த ஃப்ராட் தனலாம் உனக்கு யாரு கத்து கொடுத்தது? ஒவ்வொரு நாள் தான் பண்ண மாட்டேன், அது லைன் கிடைக்கலன்னு கோவத்துல பண்ண மாட்டேன். ஓ, லைன் கிடைக்கலன்னு கோவம் வர வருதா குழந்தைக்கு இந்த வயசுல? சரி ஓகே, எப்படி போகுது ஸ்கூல் டேஸ்லாம்? நல்லா போகுதுக்கா. அடுத்து எக்ஸாம் எப்போ வருது? ஆனுவல் எக்ஸாம் நேரம் டேட்லாம் சொல்லி உயிரை வாங்கியிருப்பாங்களே. இன்னும் சொல்லல. சொல்லலையா? டேட் சொன்னோடனே வீட்டுல கேபிள் கனெக்ஷன்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்கல்ல? வீட்டுல எங்க வீட்டுல அண்ணா 10th படிக்கனால கட் பண்ணிக்கிறேன். ஓ, ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்களா? சூப்பர். அப்புறம் எப்படி ப்ரோக்ராம்லாம் பாக்குறீங்க? விஷ ஊசி போட்டு கொன்றுவீங்களா? என்னது? ஹேமா சொல்லுங்க. நான் பக்கத்து வீட்டுல போய் தான் ப்ரோக்ராம் பார்ப்பேன். பக்கத்து வீட்டுல போய் எப்படியாவது 5 o'clock மட்டும் நீங்க பாத்துடணும். ஓகே? இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். இப்போ நான் சமாதானம் ஆயிட்டேன், அதனால நீங்க கேட்ட நான் பதில் சொல்வேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேக்கா. ஓகே, என்ன படம் பார்த்த கடைசியா? லாஸ்டா பைரவா. பைரவா எப்படி இருந்துச்சு? முதல்ல இந்த நாய்க்கெல்லாம் மணி பேர் வைக்கிறது நிப்பாட்டணும், புது சட்டம் கொண்டு வரணும். சொல்லுங்க ஹேமா. நிறைய புது புது பேர்லாம் கொண்டு வந்திருக்காங்க டாய்க்கு. நாய்க்கு புது புது பேரா? மணி கிடையாது, மேகலா அப்படின்னு கூட வீட்டுல கூப்பிடுவாங்க. அப்படி கூட வச்சுக்கலாம், நல்லா ஸ்டைலா சும்மா. சொல்லுங்க ஹேமா. அதான் நீங்க உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல? கேட்டா அந்த ஃபேஷன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஹேர் ஸ்டைல் நீங்க இப்ப புதுசா பண்ணீங்களா, அது சூப்பரா இருக்குக்கா. அப்படியா சொல்றீங்க? ஆனா எங்க அம்மா மட்டும் அசிஸ்டன்ட் சொன்னாங்களே, இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணதுக்கு எங்க அம்மா மட்டும் தான் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி திட்டுறாங்க. மத்தபடி ஸ்டைலா தானே இருக்கு. நீங்க சொல்லுங்க.
சூப்பரா இருக்கு. வெரி குட். இதெல்லாம் வீடியோ எடுத்துருப்பாங்க எப்படியும், ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஹேமா. செருப்படி வாங்குறக்கா இதே மாதிரி அடிக்கடி கால் பண்ணுங்க, நம்ம வந்து தினமும் பேசலாம். இனிமேல் இந்த லைன் கிடைக்கல அப்படின்ற இந்த பொய் சத்தியம், இந்த பொய்யான ரீசன்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ அதோட நான் கிளம்பிடுறேன். மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ண வரைக்கும் அம்மா சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன எதுலயும் கொடுத்து விட்டு போயிடாதீங்க. நீங்க தான் என்ன கோத்து விடுறீங்க. நான் கிளம்புறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பை.